மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு கருணை தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இனிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இந்த நாளிலே பொதுக்காலத்தின் 24ஆம் ஞாயிறு திருவழிபாட்டை நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் யார்? இயேசு தன்னை பற்றியே தன்னுடைய சீடர்களிடம் கேட்கிறார். சீடர்கள் அவர்களுக்கு தெரிந்த பதிலை சொல்கிறார்கள். தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்கிற அந்த நிலைப்பாட்டையும் அந்த உறுதியையும் அவருடைய சீடர்கள் எப்படி வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வழிகாட்டுகிறது. பிரியமானவர்களே, கடவுளை பல நேரங்களில் நமக்கு தகுந்த வகையிலே அவரை நாம் பார்த்திருக்கிறோம், அவரை அடையாளப்படுத்தியிருக்கிறோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய வழிபாடு அவர் யார் என்பதை, அவருடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதாக அமைகிறது. இதை உணர்ந்தவர்களாக இந்த வழிபாட்டிலே நாம் பங்கேற்போம். அர்த்தமுள்ள வகையிலே கலந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய தவறுகள், குற்றம், குறைகள் இவற்றை எண்ணுவோம். மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குறைகள் குற்றங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரை எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை.
ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் என்ன பயன்? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia, அல்லேலூயா, அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல்
மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகங்கள் கிறிஸ்தவன் யார் என்பதையும், நீங்களும் நானும் நம்பியிருக்கிற கிறிஸ்து யார் என்பதையும் நமக்கு தெளிவாக விளக்கிச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு முன்பாக யதார்த்தமான சவால்களையும் முன்வைப்பதை உணர முடிகிறது. இன்றைய இந்த நற்செய்தி பகுதியை 3 பகுதிகளாக நான் பிரித்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதி இயேசு யார். இரண்டாவது பகுதி அவர் யார் என்பதை எப்படி அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். மூன்றாவது பகுதி இயேசுவினுடைய சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பகுதியை எடுத்து பார்க்கிற பொழுது அப்படியே சீடர்கள் இயேசு எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்படியே அந்த சீடர்களை நோக்கி அந்த வழியில், அந்த பாதையில் அவர் என்ன கேள்வியை கேட்கிறார்? நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள்? நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மக்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே அந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருந்தது? இயேசுகிட்ட போனோம்னா எனக்கு குணம் கிடைக்கும், இயேசுகிட்ட போனோம்னா நிறைய அதிசயங்கள் செய்வார், அற்புதங்கள் செய்வார், இயேசுகிட்ட போனோம்னா அருமையான போதனைகளை எனக்கு தருவார், ஒரு நல்ல போதகராக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் இயேசுவுக்கு அருகாமையில் போனோம்னா நமக்கு வயிறார உணவு கிடைக்கும். இப்படி இன்னும் இயேசுவை பற்றிய புரிதல்கள் நிறைய அந்த மக்களிடையே இருந்திருக்கும். ஏன்னா அவர்கள் இயேசுவை அப்படிதான் பார்த்தார்கள். இன்னைக்கும் கூட நாம் ஆலயங்களுக்கு வருகிறோம், இந்த திருப்பலியிலே பங்கேற்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசுவை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம்? எனக்கு அற்புதம் செய்பவர், அதிசயம் செய்பவர், என்னுடைய தேவைகளை தீர்ப்பவர், இப்படி நிறைய நாம் அடுக்கிக் கொண்டே போவோம். என்னுடைய பாவங்களை மன்னிப்பவர், என்னுடைய நல்ல ஆயன், என்னுடைய மீட்பர், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போவோம். இப்போ இங்கே இயேசு கேட்கிற பொழுது அந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க? சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், இன்னும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கிறார்கள். மற்றவங்களாம் இப்படியெல்லாம் உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர்கள் எல்லோரும் வருகிறார்கள், என்னை சந்திக்கிறார்கள், பார்க்கிறார்கள், பெறுகிறார்கள், என்னை விட்டு கடந்து போயிடுறாங்க. நீங்கள் என் அருகாமையிலே இருக்கிறீர்கள், நீங்கள் என் அன்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் விட்டுவிடுங்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதும் அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். ஆனால் அங்கே நம்முடைய பேதுரு மட்டும் மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா, நீர் மெஸ்ஸியா அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே சரி இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை வச்சு அங்கே அப்படியே நிறைவு செய்கிறார். இந்த இரண்டாவது ஒரு புரிதலுக்கு அழைத்து செல்வதற்கு இதுதான் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதை தொடர்ந்து வருகிற அந்த செய்தியை பார்க்கிற பொழுது, சரி என்னுடைய சீடருள் குறைந்தபட்சம் ஒருவராவது நான் மெஸ்ஸியா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ட்டு முதல் முறையாக மெஸ்ஸியா என்பவர் யார் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அங்கு தான் தெரிவிக்கிறார், அறிவிக்கிறார். மெஸ்ஸியா என்பவர் இங்கே புதுமைகள் செய்பவர் அல்ல. மெஸ்ஸியா என்பவர் இங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்பவர் அல்ல.
மெஸ்ஸியா என்பவர் இங்கே போற்றுதலுக்கும் ஆராதனைக்கும் கூறியவர் மட்டுமல்ல. மெஸ்ஸியா என்பவர் இங்கே கொண்டாட்டத்திற்குரியவரே கிடையாது. மெஸ்ஸியா என்பவர் பாடுகள் படப்போகிறவர். உன்னை அன்பு செய்கிறேன், இந்த சமூகத்தை அன்பு செய்கிறேன், என்னுடைய சீடத்துவத்தை நான் நேசிக்கிறேன், என்னுடைய தந்தையின் விருப்பத்தின்படி நான் கையளிக்கப்பட்டு பாடுகள் படப்போகிறேன் அப்படிங்கிற அந்த செய்தியை தருகிறார். உடனே இதை கேட்ட உடனே நம்முடைய பேதுருக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது, அது ரொம்ப ஷாக் ஆகுது. உடனே அவர் என்ன சொல்றாரு, இதுவா, நாங்கள் உமது வலதுபுறத்தில் ஒரு புறவும் ஒருத்தரும் இடதுபுறத்தில் இன்னொருவருமாக ஒரு அரச பதவியில் இருப்போம்ல நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் அப்படி கொண்டாடுவீர்கள், இப்படி கொண்டாடுவீர்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றல்லவா நம்பி இருந்தோம். ஆனால் மெஸ்ஸியா என்பவர் பாடுகள் படப்போவதற்காக அப்படின்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உடனே இயேசு அங்கே பின்வாங்கவில்லை. ஆனால் அவர் மிக தெளிவாக சொல்கிறார், என்ன, இதுதான் என்னுடைய பணி. நம்ம எப்பொழுதுமே 2 வகையில் பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, நான் என்னை எவ்வாறு இங்கே பார்க்கிறேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட பணியை செய்கிறேன், நான் எந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய தெளிவான சிந்தனையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, மற்றவர்கள் என்னை எவ்வாறு பார்க்கிறார்கள், என்னை கோபக்காரனாக, என்னை குடிக்காரனாக, என்னை கேவலமானவனாக, என்னை பொய் பேசுபவனாக, என்னை ஒரு குற்றவாளியாக, என்னை கொலையாளியாக, ஏன் இன்னும் என்னையும் ஒரு நல்ல மனிதனாக, அது மற்றவர்களுடைய பார்வை. அப்ப இயேசு முதலாக இங்கே எதை தெளிவுபடுத்துகிறார் என்றால், நான் என்னுடைய தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கு வந்திருக்கிறேன். அப்ப தன்னுடைய நிலைப்பாட்டிலே தான் எதற்காக வந்தேன் அப்படிங்கிறதுல இந்த 2வது பகுதியில் மிக தெளிவாக சொல்கிறார். ஆனால் பேதுருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே அவர் என்ன சொல்கிறார், நீ கடவுளுடைய திருவுளம் செயல்படுவதற்கு நடப்பதற்கு தடையாக இருக்கிறாய், எனவே இது சாத்தானுடைய செயல், ஓடிப்போ. அந்த அளவுக்கு கடிந்து கொள்பவராக இருக்கிறார். நான் இதுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் துன்பப்படுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அன்பு செய்கிறவர்கள் துன்பப்படுகிறார்கள், அன்பு செய்கிறவர்கள் வேதனை அடைகிறார்கள், அன்பு செய்கிறவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே நான் இந்த சமூகத்தை, நான் இந்த வாழ்க்கையை அன்பு செய்கிறேன், எனவே எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்றைய இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது அந்த மெஸ்ஸியாவைத்தான் நாம் அடையாளப்படுத்துகிறோம். மெஸ்ஸியா என்பவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எவ்வளவு நசுக்கப்படுவார், நொறுக்கப்படுவார் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப இயேசு அப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியாவாகத்தான் நான் இங்கே இருக்க போகிறேன் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு முதலாக தெளிவுபடுத்துகிறார், அறிய தருகிறார். பேதுருவையும் அங்கே கடிந்து கொள்கிறார். இது 2வது பகுதியாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து 3வது பகுதி என்ன என்கிற பொழுது, அவர் சீடர்கள், மக்கள் எல்லோரையும் வரவழைத்து, இவ்வளோ நேரம் சீடர்களோடு மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார், இப்பொழுது மக்களையும் கூப்பிடுறாரு. அவங்கள வரவழைத்து என்ன சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, எப்பா நீ என்னை பின்பற்றணும்னு நினைக்கிறியா, நீ என்னுடைய சீடனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறியா, நீ என்னுடைய சீடத்தியாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாயா, அப்பனா முதல்ல என்ன பண்ணணும், தன்னலம் துறக்கணும். பிரியமானவர்களை, நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், கிறிஸ்தவம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. கிறிஸ்தவம் என்பது பெற்றுக்கொள்வது அல்ல, கொடுப்பது, பகிர்ந்து கொள்வது, விட்டு கொடுப்பது. அப்ப இங்கே என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, எனக்குன்னு எதையுமே நான் வைத்துக் கொள்ளக்கூடாது, இது எனக்கு தேவை, இது எனக்கு முக்கியமானது என்பதை கடந்து, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்னலத்தை நான் துறந்து என்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு, இங்கே சிலுவை என்பது என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கிற துன்பங்கள். துன்பம் எப்படிங்க வரும்,
வெறுமனே ஒரு நல்ல கோயிலில் போயிட்டு, அது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நிறைய ஆராதனை ஆலயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்வதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த ஆராதனை ஆலயங்களில் போயிட்டு நல்ல ஏசியில் உட்கார்ந்து கடவுளுக்கு முன்பாக இருக்கிற பொழுது யாருக்கும் துன்பம் வராது, அங்கே யாருக்கும் சிலுவை பயம் வராது. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பொழுது நம்முடைய கணவனால், நம்முடைய மனைவியால், நம்முடைய குழந்தைகளால், நம்முடைய பெற்றோர்களால் நமக்கு இருக்கிற சுமைகள் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இருக்கிற வேதனை இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சிலுவைகள். நான் என்னுடைய கணவனுக்காக இதை சுமக்கிறேன், நான் என்னுடைய மனைவிக்காக இதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் என்னுடைய தங்கைக்காக, என்னுடைய சகோதரிக்காக, என்னுடைய மகளுக்காக, என்னுடைய மகளுக்காக இதை நான் அனுபவிக்க தயாராகிறேன் என்கிற பொழுதுதான் கிறிஸ்தவம் முழுமை பெறுகிறது, முழுமை பெறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எதை செய்தார்? நான் என்னுடைய மக்களுக்காக இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் குரு. நான் என்னுடைய குடும்பத்திற்காக, நான் என்னுடைய சமூகத்திற்காக, நான் பணிபுரிகின்ற இந்த இடத்திற்காக, நான் அன்பு செய்கிறவர்களுக்காக இந்த சிலுவையை, சுமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற பொழுதுதான் இந்த கிறிஸ்தவம் முழுமை பெறுகிறது. அப்ப தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை தூக்கி கொண்டு அதுக்கப்புறம் தான் இயேசுவை பின்பற்றணும். இயேசுவின் வழியில் நான் நடக்க வேண்டும், இயேசுவின் பாதையில் நான் செல்ல வேண்டும். ஏன்னா யார் ஒருவர் தன்னுடைய உயிரை பாதுகாக்கணும், என் உயிரை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அதை இழந்து விடுவார்கள். என் பொருட்டும், கடவுளுடைய வார்த்தையின் பொருட்டும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு யார் வந்து முன் நிற்கிறார்களோ அவர்கள் அதை காத்து கொள்வர். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமான புனிதர்கள் அதை தான் செய்தார்கள். என்னுடைய கடவுளின் பொருட்டு, என்னுடைய நற்செய்தியின் பொருட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் வாழ்வேன். அவர்கள் தங்களது உயிரை இன்னைக்கு ஏராளமான புனிதர்களாக, புனிதைகளாக இன்னைக்கு பத்திரமா வச்சிருக்கிறாங்க. நிறைய மக்கள் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவம் என்பதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை தருகிறார். கிறிஸ்து என்பவர் எப்படிப்பட்டவர்? பாடுகள் படவும் சிலுவை சாவை ஏற்கவும் வந்தவர் என்பதை முதலாக தன்னுடைய சீடர்களுக்கு இங்கே உறுதிப்படுத்துகிற பகுதியை தான் நாம் இன்னைக்கு சிந்தித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய இந்த இரண்டாவது வாசகம் இன்னொரு சவாலையும் நமக்கு தருகிறது. அது எப்படிப்பட்ட சவால் என்றால், அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவம் என்பது கடவுளோடு இருப்பது மட்டுமா அப்படின்னா இல்லை, இது செயலை சார்ந்தது. நம்பிக்கையோடு மட்டும் இருப்பதா? இல்லை, இதை செயலும் அங்கே இருக்க வேண்டும், செயலும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அப்போ நான் என்னுடைய ஆண்டவரை நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் எனக்காக சிலுவையை சுமந்து எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை எல்லாம் நம்புகிறேன். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தில் இருப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவம், மாறாக அந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் செயலாக மாற வேண்டும். அது எப்படிப்பட்ட செயலாக இருக்க வேண்டும் என்றால், முதல்ல என்னுடைய குடும்பத்தின் அளவிலே தொடங்க வேண்டும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னோடு சேர்ந்து இணைந்து வாழ்கிறவர்கள், அவர்களை பாதுகாக்கிற, அவர்களை அன்பு செய்கிற அந்த முயற்சியிலே எனக்கு நெருக்கடிகள், வேதனைகள், சிலுவைகள் வந்தாலும் கூட நான் எந்த அளவுக்கு அவர்களோடு இணைந்து இருக்கிறேன், நிலைத்து நிற்கிறேன் என்பதில்தான் நம்முடைய செயல் வெளிப்படுகிறது. பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சமூகத்தில் பல நேரங்களில் அந்த மக்கள் ஒதுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு அவர்கள் துடிக்கிற பொழுது, தவிக்கிற பொழுது, அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களோடு கூட இணைந்து நின்று அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவ மதிப்பீடுகளை உணர்த்துவது, அவர்களது சிலுவைகளை ஏந்தி கொள்வதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு அற்புதமான அழைப்பு. ஆனால் இந்த அழைப்பு எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, பாதுகாப்பை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்குமா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. மெஸ்ஸியா என்பவர் இங்கே எனக்கு எப்பொழுதும் தேவையானதை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளா என்றால் இல்லை. அவர்கள் பாடுகள் படுவதற்காக வந்தார், தன்னுடைய அன்பை இந்த பூமியிலே உறுதிப்படுத்துவதற்காக. நான் இந்த மக்களோடு பேரன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை
நிலைப்படுத்துவதற்காக இங்கே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு பேரன்பை நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் உள்ளவர்களோடு, நம் குடும்பங்களில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இதனை உணர்வோம். இன்று இந்த ஞாயிறு வழிபாடு இதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. இதை சிந்திப்போம். இந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் ஆடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் இருந்தரும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிரியமானவர்களே, விண்ணக தெய்வம் நம்மை நன்றாக அறிந்தவர். நாம் கேட்கிற அனைத்தையும் நமக்கு தரக்கூடியவர். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்கள் பணியின் மேன்மையை உணர்ந்து உழைத்திடவும், தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி வாழவும், தங்கள் நற்செயல்களாலும் நல்ல திட்டங்களாலும் நாட்டினை வளர்ச்சி பாதையில் வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனுதின வாழ்வில் நீர் எங்களுக்கு செய்து வரும் நல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறி மகிழ்கிறோம். நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் மென்மேலும் வளர்ந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்திடவும், நீரே ஆண்டவர் என்பதை உணர்ந்து நீர் தரும் அனுபவத்தை நாளும் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களில் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவிடவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்திடவும், உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து
அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும் அதன் வழியாக உமது இறையரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகள் தங்களது தேவைகளை முன்வைத்திருக்கிறோம். இந்த அற்புதமான கொண்டாட்டத்திலே ஏராளமான மக்கள் தங்களது உள்ளத்திலே தங்களது தேவைகளையும் வேண்டுதல்களையும் தேக்கி வைத்திருக்கிறார்கள். அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர், உணர்ந்தவராக இருக்கிறீர். இவைகளையெல்லாம் எங்களுக்கு வாரி வழங்கி உம்முடைய வல்லமை நாங்கள் உணரவும், அதனாலே உம்மீது இன்னும் இன்னும் அன்பு கொண்டு வாழவும் இந்த நாள் எங்களுக்கு உதவுவதாக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை, அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களின் பாவங்களை போக்குகிறவர். இந்த தெய்வமே இவரை பின்பற்றுகிற பொழுது நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இவரை பின்பற்ற அழைப்பு விடுப்பவர். நம்பிக்கை தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயர் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயர் என்னவோ. மெழுகாகியே திரியாகவா, மலராகியே மனமாகவா. மெழுகாகியே திரியாகவா, மலராகியே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல்
எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கண்ணீரை நாதனை தாங்கிய ஆணையோரே, ஞானம் நிறை கண்ணீரை மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமா பலிபீடமுமாய் அலங்கரித்தார். ஞானம் நிறை கண்ணீரை பாவ நிழலே அணுகா, பாதுகாக்காருமையே மரவன், பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தடதோரமன தடவென கொண்டார். ஞானம் நிறை கண்ணீரை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.